ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் இந்த குழந்தை உங்க வயித்துல வந்து பிறந்திருக்கு. மேபி உங்களால தான் இந்த குழந்தைய பார்க்க முடியுமா இருக்கும். ஆமா மேடம், நான் தான் பாக்குறேன் மேடம். வேற யாரால நினைக்கல மேடம். அதுதான் கடவுள் வந்து நினைக்கவே இல்ல. பாக்குறவங்கள்ட்ட தான் இந்த மாதிரி குழந்தைங்களை ஒப்படைப்பாரு. மணி 12 1 மணிக்கு தூங்குவேன், 2 மணிக்கு தூங்குவேன், 3 மணிக்கு கூட தூங்குவேன் மேடம். நானு கடவுளே ஒப்பாடிச்சுட்டு அந்த குழந்தைங்க சாப்பாடு ஊட்டிட்டு எம்மா நேரம் ஆகும் மேடம். நான் ஊட்டி என் கையே வலியாத்துக்கும் மேடம். ஒரு நேரத்தில் நானே அசந்து அந்த இடத்துல தூங்கிடுவேன் மேடம். அப்படியே அப்படி கடவுளே ஏன் தான் இந்த தண்டனையை குடுத்தியோனா? தண்டனையா நினைக்காதீங்க, யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி குழந்தை யார்கிட்ட ஒப்படைப்பாரு கடவுள்? அத நல்லா பாக்குறவங்க தான் மேடம் ஒப்படைப்பாங்க. அந்த மாதிரி உங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கலாம் இல்லையா? இதை வச்சுதானே நம்மள கேவலப்படுத்துறாங்க. என்ன யாரு கேவலப்படுத்துறாங்கம்மா? அது நீங்க நினைக்கிறது அப்படி இல்ல மேடம். யாருமே மதிக்கத்தில்ல மேடம். எங்களை இவரையும் மதிக்கத்தில்ல, என்னையும் மதிக்கத்தில்ல, என் குழந்தைங்களும் மதிக்கத்தில்ல, அந்த பொண்ணை கூட மதிக்கத்தில்ல மேடம். அது என்ன படிச்சு பட்டம் வாங்க போகுது, அது என்ன பண்ண போகுது, அப்படிதான் மேடம் அந்த 2 பிள்ளைங்களுமே சொல்றாங்க. அதனாலதான் மேடம் நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன், இந்த உங்க மனசுல இருக்கிற மன அழுத்தத்தினால உங்களுக்கு ஃபீல் ஆகிறது. ஆனா அப்படி யாராவது சொல்லியிருந்தா கூட அவங்க முன்னாடி நீங்க ஜெயிச்சு காமிக்கணும்ல. அதுக்குதான் என் பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும்னு ஒன்று ஆர்வமா வந்திருக்கிறேன் மேடம். இதனால நான் இது நன்மை எனக்கு கிடைக்கலாம். அதுங்களால ஒரு நன்மை கிடைச்சி நல்லா தெளிவாகட்டும், அதுங்க மூலியமான அவங்க எங்களை பார்த்து நல்லா புகழட்டும் தான் மேடம் வந்திருக்கிறேன். உங்க பொண்ணை நல்லா மோட்டிவேட் பண்ணுங்க. அவ நல்லா படிக்கட்டும், நல்லபடியா வரட்டும். நானும் அவளை சொல்லி அனுப்புறேன். பையனை வர சொல்லுங்க. உங்க பேர் என்ன? திருக்குமரன் மேடம். திருக்குமரன். திருக்குமரன். படிக்கலையா? இல்ல, ஏன்? 11th வரைக்கும் படிச்சிருந்தாங்க. ரெடியூல உடம்பு சரியாத இருந்தாங்க. திருவூர்ல ஓம் இருக்குதுல்ல, திருவூர் பக்கத்துல ஓம், அவங்க போட்டாங்களா? யாரு? இவங்களாம் ஒருத்தர் மாமாவும் சேர்ந்து போட்டாங்க. என்னாச்சுங்க? 10ஆவதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போகலிங்க மேடம். அவர் ஹெட் மாஸ்டர் வந்து 2 டைம் வந்து கூப்பிட்டு இருந்தாருங்க. நான் போய் பார்க்குறப்பெல்லாம் ஆள் இருக்கிறது இல்லைங்க. ஒரு 5-6 பசங்க சேர்ந்துக்கிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு அந்த திண்டிவனம் டவுனுக்குள்ளே கண்ட இடத்துல சுற்றுறது. அது 2-3 டைம் ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு இவனுக்காக வேண்டி அவர்கிட்ட போய் ஏதாவது கேட்டு விடுறதுக்கு போவோங்க. அப்போ வந்து அவரே எதுக்குங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு 2 நாள் இவனை தேடி போகும்போது அவரே சொல்லிவிட்டாருங்க, அவன் இந்த இடத்துல போய் பாருங்கன்ட்டு. அங்கே போனால் ஒரு 4-5 பசங்களோட எழுந்து ஓடுறானுங்க. அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பக்கத்தில் உழவர் சந்தை இருக்குது, அங்கே தான் இவனுங்க நிற்கிறதுங்க. எந்த அந்த திருநின்ற ஊரில் அந்த ட்ரஸ்ட் இருக்கு இல்லைங்க,